மெயின் ரோட்டில் இருந்து 2வது சைட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கோயம்புத்தூரில் போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோட்டில் சங்கமம் நகரில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2வது சைட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. 3.5 சென்ட் ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்லேயே மெயின் டோரை வச்சு 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த 3 BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. சைட்டோட அகலம் வந்து 30 அடி, நீளம் வந்து 50 அடி. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட். கிரே அண்ட் ஒயிட் கலரில் ஃப்ரண்ட் எலிவேஷனை அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே பெரிய கார் பார்க்கிங். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் போக சைடில் டெடிகேட்டடாக ஒரு சிட் அவுட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இங்கே கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் கம் டைனிங். சைஸ் 23க்கு 10.25. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் பெரிய டிவி யூனிட். ஆர்ச் ஷேப் டிசைனோட என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம். சைஸ் 14க்கு 12. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே புற வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்ட் பாத்ரூம். சைஸ் 8க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 14க்கு 11. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசேஜில் ஒரு காமன் பாத்ரூம். சைஸ் 6.5க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் என்டர் ஆகிறோம். சைஸ் 11க்கு 8. கிச்சனில் ஸ்டோரேஜ்க்காக நிறைய கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸை ஹை சீலிங் ஸ்ட்ரக்சரோட பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டை பார்த்தீங்கன்னா கேன்டிலிவர் டைப்பில், அதாவது ஒரு சைடு பூரா ஃபிக்ஸ்டாகவும் அனதர் சைடு பூரா ஓப்பனாக விட்டு கேன்டிலிவர் டைப்பில் அழகாக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 15 அடி சைஸில் ஒரு பெரிய ஃபேமிலி லிவிங் ஹால். அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் டைப்பில் பெரிய பால்கனிக்கு என்ட்ராரோ, அதுக்காக உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம். இது 3rd பெட்ரூம். சைஸ் 14க்கு 12. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 4. சென்டரில் சின்ன பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு 2 செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோட்டில் இருந்து 2வது சைட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது வந்து ஸ்ரீ சக்தி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கோயம்புத்தூரில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புது வீடு உங்களுக்கு சூட் ஆகும். விசிட் பண்ணி பாருங்கள். லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 87 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் சர்வீஸ் சீட்டுக்கு பில்டோட ஃபோன் நம்பர் வெளியிலே கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.